சோகத்தில் மூழ்கிய இந்திய திரையுலகம். படப்பிடிப்பு நிறுத்தம். என்ன நடந்தது? அதாவது நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் கிடையாது, இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்வாங்க. இவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்வாங்க. 3 தேசிய திரைப்பட விருதுகள், 7 கேரள மாநில திரைப்பட விருதுகள், 13 தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதுகள், இப்படி பல விருதுகளை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம மம்மூட்டி அவர்கள் தான். அவருக்கு வயது 73 ஆகுதுங்க. அவர் நடித்த படங்கள் அனைத்துமே நீங்க கரெக்டா பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கரெக்டா தத்ரூபமா செலக்ட் பண்ணி நடிச்சிருப்பாங்க. பெரிய சண்டை காட்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாரு. அந்த கதை வலுவா இருக்கா, கதையத்தான் நம்பி அந்த படத்துல கமிட் ஆவாரு. 1998 ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது அப்படின்னே சொல்லலாம். 1979 ஆண்டு இவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் அப்போ மனைவிக்கு அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவரை வக்கீல்னு நினைச்சுதான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மலையாளத்துல நடிகர்கள் கொண்டாட மாட்டாங்க, சினிமாவை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துருவாங்க. நடிகனை நடிகனா மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனாலதான் மலையாளத்துல கதைக்களம் சூப்பரா இருக்கு. நீங்க அந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும், அமைதியா இருக்கும், நிதானமா இருக்கும். ஒரு சூப்பர் ஸ்டார் 400 படங்களுக்கு மேல நடிச்ச பெருமை இவர்கிட்ட தான் இருக்கு. கின்னஸே பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ கமல்ஹாசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 200 படம் நடிச்சிருப்பாரு. ரஜினிகாந்த் எடுத்துட்டீங்க அப்படின்னா 170 படம் நடிச்சிருப்பாரு. பாலையா பாத்தீங்க அப்படின்னா அவரும் தெலுங்குல மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், 200 படங்கள் நடிச்சிருப்பாரு. ஆனா ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி அவர்கள் தான். 400 படங்களுக்கு மேல நடித்து 400 படங்கள்லயுமே ஹிந்தி, மலையாளம், ஹாலிவுட், தமிழ் எல்லா பிற மொழிகள்லயுமே சேர்த்துதான் இந்த 400 படங்கள் நடிச்சிருக்காங்க. 400 படங்களுமே ஏறத்தாழ ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இவர் நடித்து 400 நாட்களுக்கு மேல ஓடிய படங்கள் ஒரு வடக்கன், வீரகதா, மிருகையா, பொந்தன் மாதா, விடயன், பலசி ராஜா, பிரன்பு, நண்பர்கள், என்ன நண்பா, இந்த மாதிரி நிறைய டைட்டில் மலையாளத்துல இருக்கு. தமிழ்ல நமக்கு புரியுற மாதிரி தளபதி படம் இருக்கு. இப்பேற்பட்ட நடிகர்களுக்கு யாருக்கா இருந்தாலும் ஒரு துயரம், ஒரு பின்னடைவு அவங்க வாழ்க்கையில ஏற்படும். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான நோய் தாங்க, கொடிய நோய் மம்மூட்டி அவர்களுக்கு அடிவயர்ல ஒரு புற்றுநோய் மாதிரி ஏற்பட்டிருக்கு. அது இவர் சரியா கவனிக்கல. வயிறு வலிதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சிகிச்சை பெற்று வந்ததாகவும் வலைத்தளங்கள்ல செய்தி வந்துச்சு. இந்த மாதிரி அசால்ட்டா அவர் விட்டிருக்காரு. உழைப்பு தான் ஒரு வருஷத்துல மினிமம் 40 படம் நடிப்பாருன்னு வைங்களேன். அது நாளடைவுல பாத்தீங்க அப்படின்னா இவர் உடம்ப உருக்க ஆரம்பிச்சிருக்கு. உடம்ப உருக்கின உடனே தான் இவருக்கு பயம் கொடுத்திருக்கு. ஏன்னா 80 kg இருப்பாங்க. 80 கிலோ இருந்த பிறகு திடீர்னு வெயிட் குறைஞ்சு 50 கிலோ வந்த உடனே இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி ஷூட்டிங் போதே ரொம்ப கேர் ஆகி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து மருத்துவமனை கொண்டு போகும்போதுதான் இவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறதாகவும் வலைதளங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கு. அங்கிருந்து அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. அவர் மீண்டு வந்துட்டாரு. கேரளாவில் இருக்க மோகன்லால் அவங்க அண்ட் அது மட்டும் இல்லாம மலையாள நடிகர்கள் அனைவருமே விரதம் இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டு இவர் எப்படியாவது மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வேண்டியிருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள் இவருக்காக பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா இவர் ஒரு மனித நேயமானவர். ஸோ அவருக்காக எல்லாருமே ப்ரே பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வந்துட்டாரு. இப்போ சமீபத்துல ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்காரு. ரொம்ப ஆள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியா இருந்தாரு. அவர் வரும்போதே எல்லாருக்குமே ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன்னா அவர் பேசும்போதே சரியா பேச முடியல, வாயெல்லாம் உளர்ற மாதிரி இருந்துச்சு. மீண்டும் மம்மூட்டி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வலைதளங்கள்ல சில செய்திகள் வெளியாகி உள்ளது. அந்த புற்றுநோய் அடிவயிறு பகுதியில் பரவி இருக்கிறது என்றும் சில செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த ஸ்டேஜ் இறுதிக்கட்ட ஸ்டேஜ் அப்படின்னு மருத்துவர் ரிப்போர்ட் சொல்லப்படுவதாக வலைதளங்கள்ல சில அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. மம்மூட்டி அவர்கள் மீண்டு வரணும்,
ஒட்டுமொத்த திரையுலகுமே ஒரு நாள் படப்பிடிப்பை நிறுத்தி வச்சுட்டு அவருக்காக வந்துட்டு நம்ம ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வலைத்தளங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கு. அவர் பக்கத்தில் வந்துட்டு நம்ம அனைவருமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வலைத்தளங்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகுமே சில முக்கியமான முடிவுகள் எடுத்துள்ளதாக சில செய்திகள் வலைத்தளங்கள்ல வந்துட்டு வெளியாகி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு.